தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அண்மையில் சமூக வலைத்தளத்தில் குறிப்பாக முகப்புத்தகத்தில் பதிவிட்ட ஒரு பதிவு, அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை எப்படி ஒரு மக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்தலாம் என்பது போன்ற கேள்விகள் அங்கங்கே விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்று வலு உள்ளவர்களை இப்படி ஒரு சொல்லாடலுடன் பயன்படுத்தலாமா என்பது தொடர்பாகவும், ஏன் இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் வருகிறது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம். சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய என்பிபி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நேற்றைய தினம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாக தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவினை இட்டிருந்தார். நீங்கள் தம்ப்நெயிலில் அந்த பதிவை பார்த்துவிட்டு தான் வந்திருப்பீர்கள். நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகை மாற்று வலு உடையவர்களுக்கு நன்மை திட்டங்களை வழங்கக்கூடிய வகையில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு விவகாரம் தொடர்பாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. மாற்று வலுவுடையவர்கள் என்பவர்களை நாம் எவ்வளவு கண்ணியத்தோடு சமூகத்தில் நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக ஆரம்ப காலங்களில் இருந்தே இப்பொழுது வரையிலும் பல்வேறுபட்ட படிப்பினைகள் அரச சார்பற்ற நிறுவனங்களினாலும் பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்களினாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினருக்கு பயிற்சிகளாகவும் படிப்பினைகளாகவும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அவர்களை நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது எப்படி நடத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும், அவர்களை விழித்து கூறும் பொழுது, அவர்களை சுட்டி காட்டி கூறுகின்ற பொழுது எப்படிப்பட்ட சொற்பதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் எல்லோருக்கும் ஏறக்குறைய ஒரு சாதாரண அறிவு மட்டத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் நேரடியாக சொல்வதாக இருந்தால் ஒரு OLAL படித்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கும். இப்படிப்பட்ட சொல்லாடல்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற தெளிவு இருக்கும். ஆனால் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பு பாடசாலை அதிபராக பணியாற்றியவர். ஆசிரியத்துவத்தில் தன்னுடைய பெரும்பான்மையான வருடங்களை கழித்தவர். பிள்ளைகளை உருவாக்குவதில் அதிகமான பங்களிப்பு செய்தவர். நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பிறகும் கூட கல்வி சார்ந்த, பாடசாலைகள் சார்ந்த, பாடசாலை அபிவிருத்திகள் சார்ந்த பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒருவர். இப்படிப்பட்ட ஒருவர் இப்படி மாற்று வலுவுடையவர்கள் தொடர்பாக அவர்களை சுட்டி காட்டி பேசுகின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையாடலை பயன்படுத்தலாமா என்பது போல அவர் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இதுதான் இந்த இன்றைய காணொளிக்கான சாராம்சமாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வரவு செலவு திட்டம் தொடர்பான உரை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த உரையினுடைய உள்ளடக்கம் தொடர்பாக அவர் பதிவிட்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த காணொளி, நாங்கள் பேசுகின்ற இந்த காணொளி தொடர்பான பதிவை அவர் எடுக்கின்றார். 140,000 10,000 ரூபாய் வழங்க முன்மொழிவு என்பதுதான் அந்த கருத்து. ஒரு இடதுசாரிய கட்சியில் இருக்கக்கூடியவர் எப்படி இப்படி பேசலாம் என்பது போல அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு விமர்சனமாக மாறிய பிறகு நேற்றைய தினம் ஜனாதிபதி முன்வைத்த அந்த வரவு செலவு திட்ட உரைக்கான அந்த பிரதியை, அந்த PDF ஃபைலை சென்று பரீட்சித்து பார்க்கலாம் என்பது போல பரீட்சித்து பார்த்த பொழுது ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எங்கிருந்து இந்த சொல்லை எடுத்திருக்கின்றார் என்பது போல அறிய கிடைத்தது. அவர் மிக ஒரு 4 வரியில் அவரால் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுக்கான மூல காரணம் நேற்றைய வரவு செலவு திட்ட உரை. அந்த வரவு செலவு திட்ட உரையில் 1,40,000 மாற்றுத்திறனாளிகளுக்கான 10,000 ரூபாய் கொடுப்பனவு என்கின்ற அந்த பகுதியிலே
அதற்கான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இப்படியான இதே வார்த்தையை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை அல்ல, 10 தடவை சொல்லியிருக்கிறார்கள். 10 தடவை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை நீங்கள் இடதுசாரிய சிந்தனையில் இருக்கக்கூடியவர், நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று கேட்பது என்பது அடிப்படையிலே ஒரு முரணான ஒன்றாக இருக்கிறது. அவர் என்பிபி கட்சிக்காரர்களைப் போலவோ அல்லது ஜேவிபி கட்சிக்காரர்களைப் போலவோ அல்லது இடதுசாரிய தோழர்களைப் போலவோ ஆரம்பத்தில் இருந்தே இந்த இடதுசாரியத்தோடு ஊறி வளர்ந்த ஒருவர் அல்ல. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி என்பிபி சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெயர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர், குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தார். அவர் என்பிபி சார்பாக வேட்பாளர்களை தேடுகின்ற பொழுது அவருடைய பெயர் யாராலோ பரிந்துரைக்கப்படுகிறது அல்லது என்பிபியால் அவதானிக்கப்பட்டு அவர் அழைக்கப்பட்டு அது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு அவருடைய பெயர் தெரிவு செய்யப்படுகிறது. ஆகவே திடீரென்று இந்த தேர்தலுக்கு முன்பு, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கும் என்பிபி தரப்பிற்கும் அல்லது ஜேவிபி தரப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப யாரை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றால், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை நோக்கி இடதுசாரிய சிந்தனையில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று கேட்பது என்பது அடிப்படையில் முரணான ஒன்றாகத்தான் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிகிறது. காரணம், இடதுசாரிய கட்சியாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜேவிபி அல்லது என்பிபி தரப்பினரால் தயாரிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்திற்கான அறிக்கையில் 10 தடவை இந்த முறையற்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் யாரை கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. நாங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டுமாக இருந்தால் இடதுசாரிய கட்சியை நோக்கி, அவர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை நோக்கி யார் இதற்கு முன்னின்று செயற்பட்டார்களோ அல்லது யார் இதனை மொழிபெயர்த்தார்களோ, அது ஒரு மிக முக்கியமான விடயம். ஒருவேளையில் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இது சரியான பதங்கள் கையாளப்பட்டிருக்கலாம், தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கலாம் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மொழிபெயர்த்தவர்களையா, இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை தயாரித்தவர்களையா அல்லது இதனை அனுமதித்தவர்களையா நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஆகவே அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் என்பவர் எந்த வகையிலும் குற்றமற்றவரா என்று பார்த்தால் இல்லை. ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஒரு சாமானியராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் என்றால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. மாறாக அவர் உருவாக்க பணியில் இருந்தவர், பாடசாலை மாணவர்களை உருவாக்கி கொண்டிருந்தவர், ஆசிரியராகவும் அதிபராகவும் இருந்தவர். அவருக்கு கீழ், அவருடைய நிர்வாகத்தின் கீழ், அவர்களுடைய ஆளுமையின் கீழ் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பெருமளவான மாணவர் கூட்டம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் அறியாமையின் காரணமாக இப்படி ஒரு வார்த்தையாடலை சமூக வலைத்தளங்களில் சொல்லி இருந்தாலும் தவறு, அல்லது என்பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, எனக்கும் இதற்கும் பொறுப்பில்லை, இது அரசாங்கத்தினுடைய வார்த்தை பிரயோகம், அதை அப்படியே நான் தருகிறேன் என்று சொல்லி இருந்தாலும் தவறு. ஒட்டுமொத்தமாக இதில் நாங்கள் குறை காட்டி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் யாரென்றால் அரசாங்கம், இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை தயாரித்தவர்கள். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்றால் அறியாமையின் காரணமாக இந்த வார்த்தை பிரயோகத்தை அப்படியே பிரதியிட்டுக் கொண்டது, அல்லது அரசாங்கத்தின் மீது பொறுப்பு கூறலாம் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அப்படியே பிரதியிட்டு இந்த வார்த்தையை பாவித்தது. எனவே மக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. சமுதாயத்தில் எதனையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி எந்தெந்த விவகாரங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த விவகாரம் உண்மையில் இவ்வளவு தீவிரமாக பேசப்பட வேண்டிய விடயமா என்றால், அண்மையில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் காரணமாக ஒட்டுமொத்த யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த மக்களினுடைய புலமை அல்லது அவர்கள் காலங்காலமாக பின்பற்றி வந்த அவர்கள் மீது இருந்த அபிப்பிராயம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று உங்களுடைய பிறப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார். உங்களுடைய பிறப்பு தொடர்பாக பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் என்பது போன்ற தகாத வார்த்தை பிரயோகங்களை சொல்லி அத்தனை பேரனையும் மலினைப்படுத்தி இருந்தார்.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரங்கள் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விவகாரம் என்று என்னவளவில் பார்க்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த விவகாரத்தை இன்றைய காணொளியில் எடுத்து பேசியிருந்தேன். இந்த காணொளியில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள், அல்லது நான் பேசியது தவறாக இருந்தால் தவறான விடயங்களை சுட்டி காட்டுங்கள். ஒரு ஆரோக்கியமான உரையாடலை நாங்கள் செய்யலாம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.